ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தொடர்ந்து நாம் அபிராமி அந்தாதியினுடைய பதிவு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு அபிராமி அந்தாதியில 83வது பாடல். இந்த பாடல்ல அம்பிகையை எவ்வாறெல்லாம் அவர் பாடி புகழ்ந்திருக்கின்றார், இந்த பாடல் தரக்கூடிய பலன் என்ன அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடல் என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு வரலாம் வாங்க. விரவும் புதுமலர் இட்டு நின் பாத விரை கமலம் இரவும் பகலும் இறைஞ்ச வல்லார் இமையோர் எவரும் பரவும் பதமும் ஐராவதமும் பகீரதியும் உறவும் குலிசமும் கற்பக காவும் உடையவரே. இந்த பாடல்ல அம்பிகையை வழிபாடு செய்தவர்களுக்கு என்ன பலன் கிடைத்தது அப்படிங்கறத சொல்ற. இந்த பாடல் கொஞ்சம் வித்தியாசமான பாட்டு. அதாவது நிறைய பாடல்ல நேரா எனக்கு இதை குடுன்னு கேட்டிருக்கிறார், நேரா எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறார். ஆனா இந்த பாடல்ல நேரடியாக அம்பிகை கிட்ட அவர் எதுவுமே கேட்கல. அம்பாளை கொஞ்சம் உயர்த்தி புகழ்ந்து பாடுவதாக நமக்கு தெரிந்தாலும் கேட்காமல் கேட்கும் பாங்கினை இந்த பாடல்ல நமக்கு சுட்டி காட்டி இருக்கிறார். அதாவது நம்ம பெரியவங்க எல்லாம் சில விஷயங்களை நாசூக்கா கேட்பாங்க. அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, இந்த பையன் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு ஒவ்வொருத்தரை பத்தி சொன்னா, ஓ நாமும் அந்த நிலையில இருக்கணும்னு இவர் ஆசைப்படுறாரு போல இருக்குது, அதனால இவருக்கு அதை கொடுக்கணும் அப்படின்னு பெரியவங்க தெரிஞ்சுக்குவாங்களாம். மனிதர்களுக்குள்ளேயே இந்த இயல்பு இருந்ததுன்னா அம்பாளுக்கு கேட்கவா வேணும். அம்பாள் கிட்ட இவர் ஒரு பட்டியல் காட்டுறார். உன்னை வணங்கினவங்க எல்லாம் எப்பேற்பட்ட இடத்துல இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கும் அப்பேற்பட்ட ஒரு உயரிய வாழ்வை கொடு அப்படின்னு அபிராமி பட்டருக்கு கேட்கல, பின்னால் வருகின்ற நமக்காக அதை அம்பிகை இடத்திலே ஒரு விண்ணப்பமாக வைக்கின்றார். முதல்ல எடுத்த உடனேயே ஆரம்பிக்கின்றார் விரவும் புது மலர் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதாவது நன்றாக பூத்த பூத்த புதிய மலர்கள். விரவும் புது மலர் அப்படின்னா நேத்தி பூத்த பூ, முந்தா நேத்து பூத்த பூவெல்லாம் கிடையாது. புதிதாக அப்போது அலர்ந்த அந்த மலர்களை எல்லாம் கொண்டு விரவும் நின் பாத கமலங்கள், உன்னுடைய திருவடி தாமரைகளை யார் பூசிக்கின்றார்களோ அப்பேற்பட்ட அடியார்களுக்கு அப்படின்னு ஆரம்பிக்கின்ற. இப்ப நம்ம பூ வாங்கும் போது கூட நமக்கு தலைக்கு பூ வாங்குறது அப்படின்னா பூ நல்லா மொட்டா இருக்கணும், நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், இன்னைக்கு கட்டினதா இருக்கணும், இப்ப வச்சா அப்படியே 5-6 மணி நேரத்துக்கு அந்த பூ அப்படியே இருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் பார்த்து 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 பூ வாங்குறவங்க நிறைய பேர் உண்டு. ஆனா ஒரு சிலர் கோயிலுக்கு பூ வாங்குற போது இது முழம் 40 ரூபா, இது முழம் 30 ரூபான்பாங்க. ஏன் இந்த 10 ரூபாய் வித்தியாசம்னா அது நல்லா பூத்து போச்சு, இன்னொரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துல அது வாடி போயிடும், அது வச்சு ஒன்றும் ஆக போறது இல்லை. அப்போ உடனே என்ன சொல்லுவாங்க, ஒரு 10 ரூபாய் கம்மியா தர்றேன், அப்ப நீ தலைக்கு இதை வாங்கிக்கமா, சாமிக்கு வேணா இதை வாங்கிக்கோ அப்படின்பாங்க. நாமளும் உடனே என்ன பண்ணுவோம், சரி சாமிக்கு தானே 10 ரூபாய் கம்மியா கிடைக்குதே அப்படின்ட்டு பலரும் இந்த கம்மியா இருக்கிற பூவை வாங்கி கொண்டு போய் போடுற வழக்கம்ங்கிறது சில பேருக்கு உண்டு. அப்பேற்பட்டவங்க எல்லாம் இந்த பாடலை கொஞ்சம் கேட்கும் போது யோசிக்கணும். அவர் சொல்றாரு விரவும் புதுமலர், அழகான பூ. நீங்க 4 முழம் வாங்க வேண்டாம், 1 முழம் வாங்குங்க. 1 முழம் கூட வேண்டாம், 1/2 முழம் கூட வாங்குங்க. 2 பூ கூட வைங்க சுவாமிக்கு. ஆனா அந்த பூ எப்படி இருக்கணுமா, நாம் வைத்துக்கொள்ள தேடுறோம் பாருங்க, அதை விட உயர்ந்ததாக இருக்கணும். கிடைக்கல அப்படின்னா வேற, எங்களுக்கு பூவே கிடைக்கலைங்க, நாங்க வெளிநாட்டுல இருக்கிறோம், 1 மாசம் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுதான் அந்த பூவை நாங்க பயன்படுத்துறோம் அப்படின்னா வேற. கிடைக்குது அப்படிங்கிறவங்க இது போல செய்யக்கூடாது. நல்ல புத்தம் புதிய மலராக அவளுக்கு நாம அர்ச்சித்த அவளுடைய பாத கமலங்களை வழிபட்டால். எப்படி வழிபட்டால் அடுத்த வரியில சொல்றாரு, இரவும் பகலும் இறைஞ்ச வல்லார். இறைஞ்ச வல்லார்னா கெஞ்சி பணிந்து, இரவும் பகலும், ராத்திரியிலையும் கும்பிட்டு பகல்லையும் கும்பிட்டு. ஏதோ பல பேர் கடவுளை கும்பிட்றதுக்குன்னு ஒரு நேரம் வச்சிருக்கிற மாதிரி, இந்த இப்போ போய் நின்னோம்னா 5 நிமிஷம் சாமியை கும்பிட்டோம்னா அவ்வளோதான், நான் கும்பிட்டேன் ஆனால் சாமி எனக்கு கருணையே காட்டலைங்க, நான் எல்லாம் படிக்கிறேங்க ஆனால் நான் நினைச்சதெல்லாம் நடக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு பலரும் புலம்புறோம் இல்லையா. அது அபிராமி பட்டருக்கு கேட்டுருச்சு போல இருக்கு. அவர் தெளிவா சொல்றாரு, இரவும் பகலும் அவளை நினைத்து கொண்டே இரு, எப்போதும் அவள் சிந்தனையாகவே இருக்கக்கூடியவர்கள் அப்பேற்பட்டவர்களுக்கு என்னவெல்லாம் வாய்த்தது அப்படிங்கிற ஒரு பட்டியலை நமக்கு காட்டுகிறார். அடுத்த வரியில பாருங்க, இமையோர் எவரும் பரவும் பதமும் ஐராவதமும். ஐராவதம்னு ஞாபகம் வந்திருக்கும், யாரை பத்தி பேசுறாரு, தேவேந்திரனை பத்தி தான் பேசுகிறார். இப்படி இரவும் பகலும் இந்த தேவேந்திரன் பூஜித்து வழிபட்ட காரணத்தினால்
தேவாதி தேவர்கள் எல்லோருக்கும் அவன் தலைவனாக, மிக உயர்ந்த தேவலோகத்தின் அதிபதியாக, ஐராவதம் என்ற யானைக்கு உரிய நாயகனாக, அவர்தான் அதற்கும் தலைவன். அமராவதி பட்டினத்துக்கும் அவர்தான் தலைவன். அப்படிப்பட்ட ஒரு பெரும் தலைவனாக, அவருக்கு கீழே ஏவல் செய்யக்கூடிய தேவர்களுக்கெல்லாம் பெரும் தலைவனாக விளங்குகிறார். அவருக்கு இன்னும் என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்கு அப்படிங்கிறத அடுத்தடுத்த வரியில சொல்றாரு பாருங்க. பகீரதியும் உறவும் குலிசமும் கற்பகக்காவும் உடையவரே அப்படின்னு நிறைவு செய்துட்ட. பகீரதி அப்படின்னா கங்கை, அதற்கப்புறமா உறவும் குலிசமும் அப்படின்னா வலிமையுடைய, மிக வலிமையுடைய வஜ்ராயுதம். தேவேந்திரனுடைய ஆயுதங்களிலேயே மிக பெருமை பெற்ற ஆயுதம் அப்படின்னா அது வஜ்ராயுதம் தான். அப்பேற்பட்ட வஜ்ராயுதத்தையும் கற்பகத்தருவையும் உடையவரே. யாரு? தேவேந்திரன். கற்பக மரம் கேட்டா கொடுக்கிறது காமதேனு, ஆனா நினைச்சாலே கொடுப்பது கற்பக மரம். அப்பேற்பட்ட கற்பகத்தருவையும் உடையவர் யார் அப்படின்னா தேவேந்திரன். சரி, தேவேந்திரனுக்கு இவ்வளவு கிடைச்சதுன்னு ஏன் சொல்லணும்? நம்ம கிராமங்கள்ல வழக்கு சொல்ல ஒண்ணு சொல்லுவாங்க. ஒரு பந்தி நடந்துகிட்டு இருக்கும் போது அந்த பரிமாறக்கூடிய ஒருத்தரை கூப்பிட்டு, அண்ணன் இங்க வாங்க, ஐயாவுக்கு கொஞ்சம் பாயசம் போடுங்க, தம்பிக்கு கொஞ்சம் பாயசம் போடுங்க அப்படின்னு சொல்லும் போதே, அப்படி இங்கேயும் கொஞ்சம் போட்டு போங்களேன் அப்படின்பாங்க. பக்கத்து இலைக்கு பாயசம் போடுறது அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கேட்டிருப்பீங்க இல்லையா? அதேதான் இங்கேயும். தேவேந்திரனை இங்க சுட்டி காட்டுறார். தேவேந்திரனை போன்ற ஒரு உயரிய வாழ்வு யாருக்கும் கிடைக்கணும்? நமக்கும் கிடைக்கணும். ஏன் அதுக்கு தேவேந்திரனை சொல்றார், வேற யாரையும் சொல்லாம அப்படின்னா, இந்த சுகமா இருக்கிற பதவியில ஒண்ணு இந்திர பதவி. இந்திரனுக்கு கீழே பல ஏவலர்கள் உண்டு. அந்த ஏவலர்கள்லாம் இவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே கேட்டு செய்யக்கூடிய பணியாளர்களாக விளங்குகிறார்கள். இந்த பாடலின் பலன் என்ன தெரியுமா? இந்த பாடலை அன்றாடம் பாராயணம் பண்ணினா நல்ல வேலையாட்கள் நமக்கு அமைவார்கள். நாம் இந்திரனை போல ஓர் அரசனாக அமர்ந்து மகிழ்ச்சியாக வாழலாம். இந்திரனை போல ஒரு சுகமான வாழ்க்கை வேணும்னா நமக்கு வருகிற வேலையாட்கள் எப்படி இருக்கணும்? நல்ல வேலையாட்களா இருக்கணும். இந்த பாடலை எல்லாருமே படிக்கணும். ஏன் தெரியுமா? இப்பெல்லாம் வேலையாட்கள் கிடைப்பதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே கிடைச்சா கூட அந்த வேலையால் நமக்கு வேலை செய்யற மாதிரி வர்றது இல்லை. வேலையாளுக்கு நம்ம வேலை செய்யற நிலைமையில தான் இன்னைக்கு நிறைய முதலாளிகளினுடைய நிலைமை இருக்கு இல்லையா? அப்போ ஒரு வேலையால் அமைவது கூட தெய்வத்தின் அனுகிரகத்தால் தான் அமையும் அப்படிங்கிறது உண்மை. வரலாறுகளை பற்றி சொல்லுகிற போது என்னுடைய குருநாதர் ரொம்ப அழகாக ஒரு தலைப்புல பேசுவார். இரு வேலைக்காரிகள் அப்படின்ற தலைப்புல. அந்த இரு வேலைக்காரிகள்ல 2 வேலைக்காரர்களை பற்றி மிக அழகாக நமக்கு சொல்லி இருப்பார். ஒன்று ராமாயணத்துல வரக்கூடிய கூனியினுடைய செயலையும், இன்னொன்று மிக அற்புதமாக தன்னுடைய குழந்தையை அறுத்து கரிசமைத்து கொடுத்த சிறுதொண்ட நாயனார் வீட்டில் இருந்த சந்தனநங்கை அப்படிங்கிற ஒரு வேலைக்கார பெண்மணியை பற்றியும் அதுல பேசியிருப்பார். இந்த வரலாறுகளை வாய்ப்பு இருந்தா நீங்க படிச்சு பாருங்க. அந்த வரலாறு மாறியதற்கு காரணம் அங்கு அமைந்த ஒரு வேலைக்காரர் தான். இந்த வரலாறு சிறப்பு பெற்றதற்கு காரணமும் இந்த வீட்டில் இருந்த ஒரு வேலைக்கார பெண்மணி தான். ஆக வேலைக்காரர்கள் கூட நமக்கு தெய்வத்தின் அருளால் நல்லவர்களாக அமையணும் அப்படின்னு யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ, அல்லது தேவேந்திரனை போல யாரெல்லாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று விருப்பப்படுகிறீர்களோ அவர்கள் அனைவரும் கண்டிப்பாக இந்த பாடலை பாராயணம் பண்ணினா ஒரு நல்ல அற்புதமான பெரும் வாழ்வு, தேவேந்திரனை போன்ற வாழ்வு கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதியான ஒரு விஷயம். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நம்முடைய அபிராமி அந்தாதியினுடைய சிறப்புகளை தொடர்ந்து அனைவரும் கேட்டு நலன் பெறட்டும். ஆத்ம ஞானமயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த அபிராமி அந்தாதி பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம். விரவும் புதுமலர் இட்டு நின் பாத விரை கமலம் இரவும் பகலும் இறைஞ்ச வல்லார் இமையோர் எவரும் பரவும் பதமும் ஐராவதமும் பகீரதியும் உறவும் குலிசமும் கற்பக காவும் உடையவரே.